ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், நான்லாம் போகலம்மா, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அம்மா ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. இருந்தாலும் அவங்க சரி ஏதோ ஒரு ஒர்க்குக்காக நான் போகிறேன் அப்படிங்கிறனால, சரிப்பா நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன், லேட்டாக போய்க்கிறேன், நாளைக்கு தானே, அதனால் நான் போய்க்கிறேன், நீ ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சில விஷயங்களை நடந்துக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம்ப்பா, எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. மறுநாள் காலையில் நான் 8 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். ஏன்னா அம்மா டிஃபன் மட்டும் செஞ்சாங்க, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்செலாம் நான் ஆஃபீஸ் கேண்டீனில் பார்த்துக்கிறேன். அன்றைக்கி இன்ட்ரோடன் பண்ணப்போ கூட நல்லா தான் இருந்துச்சு. 30 ரூபாய்க்கு தயிர் சாதம் எல்லாமே வெரைட்டி ரைஸ்லாம் இருந்துச்சு, அங்கேயே கொடுக்குறாங்க. அதில் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ இதுக்காக மெனக்கட்டலாம் எனக்கு காலையில் இருந்துச்சு செய்ய வேணாம் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் அண்ணன் வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே தான் போகிறேன் அப்படின்னு. சரிம்மா போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க, நான் வரத்துக்கு எப்படியும் ஈவினிங் ஆகிடும், எப்படியும் ஒரு 7 மணி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து அப்புறம் கிளம்புனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப என்ன ஒரு விஷயம் தோணிகிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு சில விஷயத்த நம்ம என்ன தான் இது பண்ணாலுமே அவங்க அண்ணன் அன்றைக்கி சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு போயிட்டுருந்துச்சு. அதனால எனக்கு அங்கே போகணுங்கிற ஒரு எண்ணமே வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் இது பண்ண முடியும். அதே நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் நம்மளால் கவனம் செலுத்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு விஷயங்கள் பேசுகிறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஆஃபீஸ் கிளம்பிட்டு நான் போயிட்டேன். எனக்கு ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம 2 வருஷமாக வேலையே இல்லாமல் இருந்துட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு விஷயத்த கற்றுக்க போகிற மாதிரி தானே, ஒரு காலேஜ் போகிற மாதிரியோ இல்லை ஒரு ஸ்கூல் போகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவங்கலாம் வந்திருந்தாங்க. ஏன்னா ஒரு 1 மந்த்தாகவே அந்த கம்பெனிக்கு நியூவாக ஃப்ரெஷர்ஸ் எடுத்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு 100க்கு மேலே இருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்த்து 100 மெம்பர்ஸுமே தான் ஜாயின் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, நல்லது தான், நமக்கும் இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் போயிட்டு நைட்டு 7 மணிக்கு வந்தோடனே அம்மா முகமே சரியில்லை. ஏம்மா என்ன விஷயம், காலைல போகிறப்ப ரொம்ப இதாக பேசிட்டு போனீங்க, என்ன விஷயமா என்னங்க. எங்கள் அம்மா என்னை பார்த்தோன்னே அழுக ஆரம்பித்தாங்க. ஏம்மா அழுகுறீங்க, என்ன விஷயம், என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை உனக்கு என்னத்தை சொல்கிறது, எதுவும் சொல்கிற மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னோடனே, என்ன பார்த்துக்கலாம் நம்ம எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை உனக்கு அண்ணன் வீட்டில் அன்றைக்கி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா ஏம்மா அப்படின்னோடனே, எல்லா விஷயத்தையும் அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டான், நீ என்கிட்ட சொல்லனாலும் அண்ணன் என்கிட்ட இன்றைக்கி போனப்போ பேசினான், இது மாதிரிலாம் ரம்யா சொல்லும் அப்படின்னு பேசணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. நம்மளுக்கு நேருக்கு நேராக பேசுகிறவங்க கூட பார்த்துக்கலாம், நம்மளை பின்னாடி பேசுகிறவங்கள நம்ம நான் உனக்கே பிடிக்காது, எனக்கு தெரியல என்னை பற்றி, நேருக்கு நேராக ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா கூட நான் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பேன். ஏன்னா நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஆள். அதே நம்மளுக்கு பின்னாடி இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியல அப்படின்னோடனே, விடுங்கம்மா அதெல்லாம் எதுக்கு நீங்கள் பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல, நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறதுனால தானே அவங்க நம்மளை பற்றி சொல்கிறாங்க. நம்ம போகாமல் இருந்துட்டோன்னா, நம்ம ஒர்க்கை நம்ம பார்த்தோன்னா எதுக்கு நம்மளை பற்றி அவங்க பேச போகிறாங்க, நம்மளுக்கு தேவையில்லாத அது வேலை தானே. அது என்னடா வேறு யார் வீடோவா, அவங்க அண்ணன் வீடு தானே, அண்ணன் வீடாக இருந்தாலுமே ஒரு லிமிட்குள்ளே நம்ம இருக்கணுமா. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, குழந்தைங்க இருக்குங்க, அவனுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம முன்னாடி மாதிரியே அண்ணன் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா அவங்க புதுசாக வந்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. நம்ம வேணால் அப்படி நினைக்கலாம், புதுசாக வந்தவங்க அப்படி நினப்பாங்கன்னு நீ நினைக்காத. உனக்கு சொல்கிறதும் அதுதான், போறியா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போறியா பார்க்குறியா, அதுவும் குழந்தைங்களுக்காக, அண்ணன் குழந்தைங்களுக்காக பார்க்குறியா பண்ணுறியா, அதை விட நீயும் இருந்துக்கோ
ஏன்னா நாளைக்கும் உன்னை வந்து ஒரு இது சொல்கிற மாதிரி நீ வச்சுக்கக்கூடாதுமா அப்படின்னோடனே, கண்டிப்பாப்பா எனக்கு இன்றைக்கி தான் வந்து இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அண்ணன் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது, இது மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னோடனே, விடுங்கம்மா அதெல்லாம் யோசிக்காதீங்க.